பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த அடுத்த 39 நாட்கள். ஏன்னா வேலை இல்லாதவங்க இந்த 39 நாள் சாதகமா பயன்படுத்திங்க, சூப்பரா வேலை கிடைக்கும். கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடனுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சில சூழ்நிலை அமையும். வேற கண்ட்ரிக்கு போய் ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ண முடியுமா, இம்போர்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்துல உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுப கிரகம். அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்ததுதான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி குரு பகவான், அதே மாதிரி திரிகோண கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த 2 கிரகங்களும் எப்பவுமே இந்த கடக ராசி என்பவர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளை, வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரி யோகத்தை அடுத்த ஒரு 39 நாட்கள் செயல்பட போகுது. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த அடுத்த 39 நாட்கள். ஏன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு, அதை குரு பார்க்கிறாரு, பாக்யாதிபதி பார்க்கிறாரு. அப்ப என்ன ஆகுனா, கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, அது எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இட தகராறு, வீட்டில் ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவி டைவர்ஸ் பிரச்சனை, இல்லை அடிதடி தகராறு, வேற ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணா அடுத்த 39 நாள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்து அதை பிரச்சனையை தீர்க்கணும்னு முயற்சி பண்ணுங்க, வெற்றி உறுதியா கிடைக்கும். அதே போல வேலை செய்யக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு நீங்க இப்ப வேலை செய்யற இடத்துல ஒரு பேர் புகழ் வாங்க போறீங்க. நீங்க நினைச்ச விஷயம் நடக்க போகுது. நீங்க ஒரு முதன்மை பொறுப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. இல்ல சார் வேலையே போற மாதிரி இருக்கு, வேலை மாற்றம் உறுதியா இருக்கு, அது நல்ல இடத்துல இருக்கும்,
நீங்க ஒரு 10 பேருக்கு கூட இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்க வின் பண்ணக்கூடிய அமைப்பு அடுத்த 39 நாட்கள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. வேலை இல்லாதவங்க இந்த 39 நாள் சாதகமா பயன்படுத்திங்க. சூப்பரா வேலை கிடைக்கும். நீங்க ஐயோ அவங்க அவ்வளவு படிச்சிருக்காங்களே, அவங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவ்வளவு பேர் இன்டர்வியூ, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க போய் நில்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுத்த போது. விளையாட்டு துறையில இருக்கவங்க, போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஜிஆர்இ, டோஃபல், இதெல்லாம் இந்த 39 நாட்களுக்குள்ள ஷெட்யூல் பண்ணிக்கங்க. சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம கையில இல்லை, அவங்க நடத்தும் போது நடத்துவாங்க. அப்ப இந்த 39 நாட்கள் நான் இதுக்காக போக்கஸ்டா படிப்பேன். இதுக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் படிக்கலாம், எதெல்லாம் படிக்கலாம், எங்கெங்க சென்டர்ல சேர்ந்து படிக்கலாம்னு யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். பேங்க்ல எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஜிஆர்இ, டோஃபல் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு அட்டம்ப்ட்ல சில நேரம் கிளியர் பண்ணலாம் கூட, இன்னொரு அட்டம்ப்ட் எடுங்க. இந்த 39 நாட்களுக்குள்ள சில சான்சஸ் இருந்தா எடுங்க. கண்டிப்பா அதுல ஜெயிப்பீங்க. அதே போல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல டாக்டர், மெடிக்கல், அதே போல சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பிசினஸா பண்றீங்கன்னா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே போல இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடனுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சில சூழ்நிலை அமையும். வேற ஏதாவது ஒரு இடத்துல பண வரவுகள் வரும், இல்ல ஒரு பேங்க் லோனே கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். மேஜரா பெருசா இருக்கக்கூடிய கடனை தீர்க்கலான்னு முதல்ல யோசனைகள் வரும். முதல்ல நம்ம பிசினஸ் எல்லாம் பண்றோம், கரெக்ட் இல்லைன்னு சொல்ல, பணம் எல்லாம் வரும். ஆனா முதல்ல இந்த கடனை தீர்க்கறதுக்கு என்னெல்லாம் வழி, நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது முக்கியமா தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடக ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல சார், எனக்கு பிசினஸ் பண்ண நடக்கல சார், வேலை பார்க்குற ஒன்றும் நடக்கல, நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஊருக்கு போய் அங்க ஏதாவது பிசினஸ் வாய்ப்புகள் இருக்கான்னு தேடுங்க. வேற ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கலாமா யோசிங்க. வேற கண்ட்ரிக்கு போய் ஏதாவது பிசினஸ் ட்ரை பண்ண முடியுமா, இம்போர்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டுல இருக்கீங்க, அவங்கெல்லாம் புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், புதுசா ஏதாவது வேலை தேடலாம், அங்கேயே இருந்துட்டு ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சூப்பரா அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடம் விற்கும், வீடு விற்கும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதன் மூலமாக பண வரவுகள் உண்டு. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க, தைரியமா வீடு கட்டுங்க, அது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிளான் போடுறது, அதுக்கு அடிக்கல், அதாவது வாசக்கால் வைக்கிறது, அதுக்கு பூமி பூஜை பண்றதெல்லாம் இந்த 39 நாள்ல செய்யலாம். இதெல்லாம் செய்யுங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கடக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் திருப்பி ஒரு செக்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய மருந்தோடைய அளவு குறையும், நீங்களே உங்களை ஆரோக்கியமா ஃபீல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. உங்களுக்கு குழந்தை இல்லை வச்சுக்கோங்க, நீங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா இந்த 39 நாட்கள் நீங்க நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேருக்கு பண வரவுகள் வரும், வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். உட்கார்ந்து இந்த 39 நாள் நீங்க யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள், உட்காரணும், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அதுக்காக யோசனை பண்ணாம இருக்கீங்க. நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க, என் லைஃப்ல டெவலப் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. வேற எதுவுமே வேண்டாம், அது எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. கண்டிப்பா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக குரு மங்கள யோகம் செயல்பட போது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குரு மங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும், நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல,
நான் கடுமையா உழைக்கிறேன், ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது. என்ன திறமைசாலியா இருந்தாலும் ஒண்ணும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம், என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்க ஜோசியரே பாருங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையில இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்னத்துல உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.